ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது, மழைக்காலம் தொடங்கியிருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்றது. முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது, அது அனுமதித்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் அன்று பலத்த மழை ஆற்று வெள்ளத்தில் வந்து முதல் மரத்தை அடித்து சென்றது. தண்ணீர் இழுத்து செல்லும் பொழுது குருவிகள் சிரித்து கொண்டே சொன்னது, எனக்கு வசிக்க கூடு கட்ட இடமில்லை என்று சொன்னதால் இப்போது தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய் என்றது. உடனே அதற்கு மரம் கூறிய பதில், எனக்கு தெரியும், நான் வலுவிழந்து விட்டேன். எப்படியும் இந்த மலைக்கு நான் தங்க மாட்டேன் என்பது எனக்கே தெரியும். தண்ணீரில் அடித்து செல்லப்படுவேன். நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு இடமில்லை என்றேன், மன்னித்து விடு என்றது. இப்படிதான் நம் வாழ்க்கையிலும் உங்களை யார் நிராகரித்தாலும் தயவுசெய்து தவறாக நினைக்காதீர்கள். அவரவர் சூழ்நிலையில் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சூழ்நிலையை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் அறிதலும் வாழ்தலுமாக வாழ முடியும் என்பதற்காக தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன்.